வணக்கம் சென்டமா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம இன்னைக்கு என்ன முக்கியமான வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அதாவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸு இப்போ குரூப் 1 முடிஞ்சிருக்கு. குரூப் 4 அண்ட் குரூப் 2 எல்லாம் வருஷலாக வருது. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஸ்கீம்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ ஸ்கீம்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மேட்ச் த ஃபாலோயிங் சம்மந்தமாக, அசோஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அண்டு ஸ்டேட் ஸ்கீம்ஸு. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டேட் ஸ்கீம்ஸு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம அந்த இது பார்ப்போம். இது ஒரு 34 பேஜ் இருக்குது. வாங்க இதை அப்படியே பார்த்துருவோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி எடுத்துருக்குறோம். வாங்க. கலைஞர் கைவினை திட்டம். ஓகேங்களா? தமிழ்நாடு கலைஞர் கைவினை திட்டம் சொல்லிட்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்காக கலைஞர் கைவினை திட்டம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இது புவிமேல் 1000 தொழில் செய்திடு வீரே அப்படின்னு சொல்லிட்டு டேக்லைன் சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த கலைஞர் கைவினை திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, தொடக்கம் 19 ஏப்ரல் 2025. ஓகேங்களா? 19 ஏப்ரல் 2025. நமக்கு டேட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஷின்ஸு அப்போலாம் டேட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கீம்ஸ் எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு, அதாவது நான் முதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் புதல்வன் திட்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதெல்லாம் டேட்லாம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு குரூப் 1ல் கேட்டிருந்தாங்க. ஸோ டேட்டும் ரொம்ப முக்கியம், இயரும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த தொடக்கத்தோட 19 ஏப்ரல் 2025 நோட் பண்ணி வச்சுங்க. தொடக்க விழா சேக்கலார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகம், குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகேங்களா? சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இதை தொடங்கி வச்சுருந்தாங்க. மத்திய அரசு 2023 கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம். இந்த 2023 விஸ்வகர்மா திட்டம் மாணவர்களை குலத்தொழிலை செய்ய ஊக்குவிக்கிறது. இந்த விஸ்வகர்மா திட்டம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம்ங்கிறது இன்னும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மாற்றாக அனைத்து கைவினை கலைஞர்களையும் உள்ளடக்கிய திட்டம் தான் இந்த கலைஞர் கைவினை திட்டம். ஓகேங்களா? இந்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கும் விஸ்வகர்மா திட்டத்துக்கும் என்னென்ன வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். வேறுபாடுகள் என்ன? பிரதம மந்திரி விஸ்வகர்மா ஸ்கீம் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 2023. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்கன்னா 2024. ஓகேங்களா? இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் வயது 18 பூர்த்தியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கலைஞர் கைவினை திட்ட வயது 35ன்னு சொல்லியிருக்காங்க. விஸ்வகர்மா திட்டத்தில் 18 வகை கைவினை துறைகளுக்கு முதலீடு மானியம் இல்லாமல் கடன். இது 18, இது 35. ஓகேங்களா? கலைஞர் கைவினை திட்டத்தில் 25 வகை தொழில்களுக்கு 25% முதலீடு மானியம் கடன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வேறுபாடு. விஸ்வகர்மா திட்டத்துல கடன் 2 தவணையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் கலைஞர் கைவினை திட்டத்துல ஒரு தவணையாக பணம் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல கலைஞர் கைவினை திட்டத்துல 50,000 முதல் 3 லட்சம் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகள் அனுபவம் உள்ள கைவினை கலைஞர்கள் எந்த ஒரு தொழிலையும் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த 25 வகை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தொழில்னா, முடி வெட்டுறது, தச்சரு, கொத்தனாரு, ஓகேவா, கொல்லரு, இத மாதிரி அனைத்து விதமான கைவினை கலைஞர்களுக்கு 25 வகையான. அதுக்கப்புறம் நூல் நெய்யறவங்களுக்கு, துணி செய்யறவங்களுக்கு, டைலருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மிஷினரி வாங்குறதுக்கு, கடை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த விஸ்வகர்மா திட்டம் மாதிரி கலைஞர் கைவினை திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எளிமை ஆளுமை திட்டம். இது எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எளிமை ஆளுமை திட்டம் இது எப்ப அப்படின்னா 29 மே 2025. ஓகேங்களா? இந்த எல்லாருக்கும் எல்லாம் எளிமை ஆளுமை திட்டத்தை தொடங்கி வைத்த முதல்வர் 29/5/2025. ஓகேங்களா? தலைமைச் செயலகத்துல இதை திறந்து வச்சாங்க. இது எளிமை ஆளுமை திட்டம். ஓகே. இது என்ன அப்படின்னா, தலைமைச் செயலகத்துல சென்னையில திறந்து வச்சாங்க. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நோக்கம் தமிழக அரசின் முக்கிய 10 சேவைகள். ஓகேவா? முக்கிய 10 சேவைகளை விரைவாக பெறுதல். என்னென்ன அந்த முக்கிய 10 சேவைகள் அப்படின்னா, பொதுமக்களுக்கு, தொழில் நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு அரசு வழங்கப்படும் சேவைகளுக்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் உடனுக்குடன் வழங்குறது தான் இந்த திட்டத்தோட அடிப்படையான நோக்கம். எல்லாமே ஆன்லைன்ல. QR கோடு, குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு, விரைவு துலக்க குறியீடும் கொடுத்துருவாங்க. முதியோர் இல்லங்கள் பதிவு செய்யும் நடைமுறை என்ன,
மயமாக்கப்படுது. கட்டட உரிமை சான்று ஒரே நாளில் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அதுல சொல்லியிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் உழவரை தேடி வேளாண்மை திட்டம், 3வது திட்டம். இது என்ன அப்படின்னா, உழவரை தேடி திட்டம் ஒவ்வொரு மாதம் வட்டாரத்துல 4 முகாம்கள் வீதம் 17,116 கிராமங்கள்ல நடைபெறும். இதை ரொம்ப நோட்டீஸ் பண்ணி வச்சுங்க. எத்தனை இதுலன்னா 14 முகாம்களாக 17,116 வில்லேஜஸ்க்கு என்னது உழவரை தேடி திட்டம். இது என்னன்னா, தேவைகளை கண்டறிதல், திட்ட உதவிகளை வழங்குதல், தொழில்நுட்பங்கள் வழங்குதல், கால்நடை நலன் காத்தல், வேளாண் உற்பத்தியை பெருக்குதல், உழவர்களின் வருமானத்தை அதிகரித்தல். இதுதான் இதோட நோக்கம், உழவரை தேடி திட்டம். இந்த தொடக்கம் எப்பன்னா மாணிக்கமங்கலம் கிராமம், திருவாரூர் மாவட்டத்துல. ஓகேங்களா, மாணிக்கமங்கலம். இந்த உழவரை தேடி திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா மாணிக்கமங்கலம் கிராமத்துல, திருவாரூர் மாவட்டத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதோட நோக்கமே வேளாண்மை சேவைகள், அரசின் திட்டங்கள் விவசாயிகளின் கிராமத்திலேயே வழங்கப்படுறதா இதோட முக்கியமான நோக்கம். ஓகேங்களா, செயல்படுத்தப்பட்ட கிராமங்கள் எத்தனை அப்படின்னா 17,116 கிராமங்கள். முகாம்கள் 15 நாள்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வட்டத்திலையும் 2 கிராமங்கள்ல நடத்தப்படுறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மாதந்தோறும் அறிஞர்கள் அவயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா எப்ப தொடங்கப்பட்டிருக்காங்கன்னா 29 மே 2025. தமிழ் மொழியில பல்வேறு துறைகள்ல கருத்து கேட்கும் நிகழ்ச்சி இது. ஓகேங்களா, தமிழ் துறையில பல்வேறு துறைகள்ல கருத்து கேட்கிறது. மாதந்தோறும் அறிஞர்கள் அவயம். ஓகேங்களா, இதுவரை நிகழ்ந்தவை குறித்தும் இனி நிகழ வேண்டியவை குறித்தும் துறை சார்ந்த அறிஞர்களின் கருத்தை கேட்கும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த திட்டம். என்னன்னா மாதந்தோறும் அறிஞர்கள் அவயம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இவை திட்டங்கள் நிறைவேற்றப்படும் நடத்தும் அமைப்பு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேங்களா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில இது நடத்துறாங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள். இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் அலைகள் திட்டம். இது என்ன அப்படின்னா நல்ல ஃபேமஸ் அலைகள் திட்டம். இது மீனவ பெண்களுக்கான அலைகள் திட்டம். என்ன அப்படின்னு பார்ப்போம். கையல் திட்டம்னு சொல்லுவாங்க, மீன் குஞ்சுகள் உற்பத்தி திட்டம், கால்நடை பராமரிப்பு, மீன் மற்றும் மீன் வளர்ச்சி நலத்துறை. அவங்கெல்லாம் இதோட இது எப்போ தொடக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 மே 2025. ஓகேங்களா, 50,000 மீன் மகளிர்களுக்கு மீன் மகளிர் அதாவது ஃபிஷர் உமன் நுண் கடன் வழங்கும் திட்டம் தான் இது. என்னது அந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னா அலைகள் திட்டம். ஓகேங்களா, கையல் திட்டம் சொல்லுவாங்க, அலைகள் திட்டம் சொல்லுவாங்க. மதிப்பு 25 கோடி. ஓகே, மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு மூலம் மகளிர் கூட்டுக்குழுக்களுக்கு வழங்கப்படுறதா இதோட திட்டம். அதுக்கப்புறம் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம், பிங்க் ஆட்டோ ஸ்கீம் 8 மார்ச் 2025 ஓபன் பண்ணது. இந்த பிங்க் ஆட்டோ 1 லட்சம் மானியம் வழங்குறது இந்த பிங்க் ஆட்டோ. இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசின் பிங்க் ஆட்டோ திட்டம். தொடக்கம் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல தொடங்கி இருக்கிறாங்க. மொத்தம் 200 மகளிர்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் வழங்கப்படுறது. முதல் கட்டமாக 100 மகளிர்களுக்கு இந்த ஆட்டோ வழங்கப்பட்டிருக்கு. 1 லட்ச ரூபாய் மானியமாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு உரிமம் மாற்றப்படாது. ஆட்டோவில் ஜிபிஎஸ் கருவி இருக்க வேண்டும். ஓகேங்களா, அதோட விதிமுறைகள் என்ன அப்படின்னா பிங்க் ஆட்டோவுக்கு பெண்களே உரிமையாளராகவும் ஓட்டுநராகவும் இருக்க வேண்டும். இதுதான் இதோட குறிப்பு. இந்த ஆட்டோக்களை ஓட்டும் பெண்கள் பிங்க் நிற சீருடை அணிந்திருக்க வேண்டும். இதுதான் இந்த பிங்க் ஆட்டோட விதிமுறை. அதுக்கப்புறம் ஆட்டோவுக்கு முழுமையாக பிங்க் நிறம் பூசப்பட வேண்டும். அது இல்லாம ஆட்டோவுக்கு உரிமத்தை 5 ஆண்டுகள் வரை பெயர் மாற்றம் செய்யக்கூடாது. ஓகேங்களா, மொத்தம் இதுவே இந்த ஸ்கீமோட சாராம்சமே, இந்த பிங்க் ஆட்டோவோட சாராம்சமே இவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாங்க முதல்வர் மருந்தகம் தொடக்கம். இது என்னன்னு இந்த ஸ்கீம்ல பார்ப்போம். முதல்வர் மருந்தக தொடக்கம் இது 2025 24 பிப்ரவரி 2025 இந்த முதல்வர் மருந்தகம் தொடக்கம் பண்ணியிருக்காங்க. இது இந்த மோடி மெடிக்கல் மாதிரி இதுவும் தமிழ்நாட்டில் நம்ம முதல்வர் அவர்களால் இதை தொடங்கப்பட்டிருக்கு. இதுல என்ன ஒரு சாராம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யாரெல்லாம் இந்த டயபெட்டிக்ஸ், இந்த பேசிக் நோய்கள் இருக்கு, ஒரு 15 நோய் டயபெட்டிக்ஸ் சொல்லுவாங்க, கால்வலி, தலைவலி, இந்த ஃபீவரு, பேசிக் ஃபீவர், இன்ஃப்ளூயன்ஸா, இதை மாதிரி உள்ளதுக்கெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ அமௌண்ட் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதை இவங்க இந்த மெடிசின்ஸ் மூலயமா ஜெனரிக் மெடிசன்லாம் பாதி விலையில நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, மிக குறைந்த விலையில பொதுப்பெயர் அதாவது ஜெனரிக் மருந்துகளை விற்பனை செய்யும் திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேங்களா, மருந்துகளை விற்பனை செய்யும் திட்டம் தான் இது. சென்னை பாண்டி பஜார்ல
மருந்தகத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஓகேங்களா? 1000 முதல்வர் மருந்தகங்கள் 38 மாவட்டங்கள்ல திறக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே. தொழில் முனைவோர் மூலமாக 500 மருந்தகங்கள், அதுக்கப்புறம் கூட்டுறவுத்துறை மூலியாக 500 மருந்தகங்கள் கொடுக்கறதா. அதாவது மருந்தகங்கள்னா என்ன? மெடிக்கல் மருந்தகங்களை அமைக்கும் 3 லட்சம் வரைக்கும் மானியம் உதவி வழங்கப்படுறதா இந்த முதல்வர் மருந்தக திட்டத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல 50% தொகையானது ரொக்கமாகவும் மீதம் ரொக்கமாக 50%, மீதம் அனைத்து மருந்துகள் வடிவத்திலும் வழங்கப்பட்டிருக்கு. மாநிலத்துல சென்னை சாலிகிராமத்துல மருந்து கிடங்கு, அதாவது வேர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சாலிகிராமத்துலதான் மாநில வேர் ஹவுஸ் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே ஒரு சின்ன வேர் ஹவுஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு அதை பொது சுகாதார இடத்துல அது மாதிரி மருந்தகங்களுக்கு மருந்து விநியோகம் பண்றதா இது தமிழ்நாடு அரசோட திட்டம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டுறவுத்துறைக்கான கிடங்குகள் இருக்கு. மருந்துகள் கூட்டுறவு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. எந்த இதுன்னு பாத்துங்க, மருந்துகள் வந்து கூட்டுறவு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மருந்தகத்தில் மருந்து இல்லாவிட்டால் 48 மணி நேரத்துல கொள்முதல் செய்யப்பட்டு வரும். ஓகேங்களா? இதுதான் இதோட சாராம்சமே. அப்புறம் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்கள், இது என்ன அப்படின்னா, சிறு விளையாட்டு அரங்கங்கள்னா 4 மார்ச் 2025 இது ஆரம்பிக்கப்பட்டது. தொடக்க நிகழ்ச்சி காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரி, சென்னை, தமிழக துணை முதல்வர் திறந்து வைத்தார். தமிழக துணை முதல்வர் யாரு அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க விளையாட்டுத்துறை அமைச்சரும் கூட. இது என்ன இந்த ஸ்கீம்னா, முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம், விளையாட்டு அரங்கம்னாலே அவர் தான் வந்துருவாரு. ஓகேவா? தொகுதி வந்து சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதி, சோழவந்தன் மதுரை, காரைக்குடி, சிவகங்கை, ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி தொகுதிகளில் திறப்பு பண்ணியிருக்கிறாங்க. சிறப்புகள் என்ன அப்படின்னா, மதிப்பு வந்து இதுக்கு ரூபாய் 3 கோடி. சிறப்பு 400 மீட்டர். ஓகேங்களா? 400 மீட்டர் தடகள ஓடுபாதையும், திறந்த வெளி கூடை பந்து, கபடி ஆடுகளங்கள், நீளம் தாண்டுதல், அப்புறம் பார்வையாளர் மாடம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கிறதுக்காக இது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த ஆண்டுல 25 சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ எக்ஸாம்ஸ்ல நிறைய ஸ்கீம்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மேட்ச் த ஃபாலோவிங்காகவும், அசர்ஷனாகவும், சூஸ் த பெஸ்ட் ஆன்சராகவும். நம்ம ஈஸியா மார்க் எடுக்கணும்னா ஸ்கீம்ஸ், பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, இதுவே போதும். திருக்குறள் ஒரு 10 வருது. ஓகேங்களா? இதுவே போதும், நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேக்ஸ், தமிழ். ஓகே, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரத்துல நீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். இதுல இருந்து நீங்க கண்டினியூவா கண்டிப்பா நீங்க ஒரு 5 கொஸ்டினாவது அட்டன் பண்ண முடியும். ஏன்னா குரூப் 1ல நிறைய கொஸ்டின் ஸ்கீம்ஸ்ல இருந்து வந்திருக்கு. நியாய விலைகள் கடைகள்ல பாக்கெட்டுகளில் பொருள்கள் திட்டம், இது என்னன்னு பாத்துருவோம். இந்த திட்டத்துல நியாய விலைகள்னா ரேஷன் கடையில இடம் ஸ்ரீரங்கபாளையம், நியாய விலை கடை சேலம். ஓகேங்களா? நோக்கம் நியாய விலை கடை பொருட்களை கள்ள சந்தையில விற்பனை செய்வதை தடுத்தல். ஓகேங்களா? இந்த பேர் என்ன அப்படின்னா, நியாய விலை கடைகள்ல பாக்கெட்டுகளில் பொருள்கள் திட்டம். பாக்கெட்டுகள்ல பொருள்கள். ஓகேங்களா? முன்னாடியே பாக்கெட்டை போட்டு கொடுத்துருவாங்க இவ்வளவு இருக்கு. அதான் பாக்கெட்டுகள்ல பொருள்கள் திட்டம். இந்த இதுல முதல் கட்டமாக 234 தொகுதிகளிலும் தொகுதிக்கு ஒரு நியாய விலை கடை தேர்வு செய்யப்பட்டு இதை கொடுக்குறாங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை காக்கும் 48, இன்னுயிர் காப்போம் திட்டம் 48ன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. இந்த தொடக்கம் எப்ப அப்படின்னா டிசம்பர் 18 டிசம்பர் 2021. தமிழ்நாட்டை சாராதவர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். அதாவது வடக்காஸ் அவங்களுக்கும் இது பொருந்தும். அதிக விபத்துகள் நடக்கும் 500 இடங்களை கண்டறிந்து அதன் அருகில் உள்ள மருத்துவமனைகள்ல செயல்படுத்தப்படும் வருகிறது. ஓகேங்களா? இந்த இன்னுயிர் காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் திட்டம். ஓகே, நம்மை காக்கும் 48 இன்னுயிர் காப்போம் திட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விபத்து நேர்ந்து முதல் 48 மணி நேரத்துல மருத்துவமனையில சேர்ப்போருக்கு 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பணம் வாங்கினாதான் ஹெல்ப்பே பண்றாங்கிறாங்க. அதனால 5000 வழங்குறேன்னு சொன்னா இப்ப எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போவாங்கல்ல. செய்தி 1 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாயாக காப்பீடு உயர்வு இதுல செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பசுமை பள்ளிகள் திட்டம், இது என்ன? பசுமை பள்ளிகள் இயக்கம், கிரீன் ஸ்கூல் மூவ்மெண்ட். ஓகே, காட்டை பார்த்து நாட்டை மாற்று, பசுமை காட்சி, உயிர்களின் மாட்சி. ஓகேங்களா? இதுதான் இந்த டேக்லைனு. எப்ப ஆரம்பிச்சுக்கிறேன்னா 19 ஜனவரி 2023 இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? 19 ஜனவரி 2023 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
தொடக்கம் கொரடாச்சேரி அரசு மேல்நிலை ஆண்கள் மேல்நிலை பள்ளி திருவாரூர். ஓகேங்களா, கொரடாச்சேரி அது வந்து அந்த இடத்துல. தலா ரூபாய் 20 லட்சம் மதிப்புல பசுமை பள்ளி திட்டம். பசுமை பள்ளி திட்டம், பசுமை பள்ளி திட்டம்னா மாணவர்கள் மூலமாக மழைநீர் சேகரிப்பு, மக்கும் உரம் தயாரிப்பு, காய்கறி தோட்டம் உருவாக்குவது, இது எல்லாமே தான். ஓகேங்களா, இதுதான் இந்த திட்டத்தோட இது பசுமை பள்ளி திட்டம். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிதியிலிருந்து இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து. அப்புறம் வாசிப்பு இயக்கம் ஸ்டார்டட். வாசிப்பு இயக்கம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 ஜூலை 2023. நோக்கம் 112 வகுப்பு மாணவர்களுக்கிடையே பள்ளிகளில் வாசிப்பு ஆர்வத்தை தூண்டுவதற்காக 4 நிலைகள், நுழை, நட, ஓடு, பற. ஓகேங்களா, 4 நிலைகள்ல 112 வகுப்பு மாணவர்களே 21 ஜூலை இதுல இப்போ வாசிப்பு இயக்கம் தொடங்கியிருக்காங்க. இந்த 53 புத்தகங்களை உருவாக்கப்பட்டு அனைத்து அரசு பள்ளிகளுக்குமே வழங்கப்பட்டிருக்கு. 2024-25 கல்வியாண்டுல இந்த திட்டத்துல 71 புத்தகங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஒரு கதை, ஒரு புத்தகம், அப்புறம் 16 பக்கங்கள் கொண்டது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆபரேஷன் திரை நீக்கு. ஓகேங்களா, திரை நீக்கு திட்டம் இது என்ன அப்படின்னா, ஆபரேஷன் திரை நீக்குனா இது இணைய வழி மோசடியில் ஈடுபடுவர்களுக்கு கைது செய்வதற்கான, இணைய வழி மோசடி அதாவது சைபர் கிரைம் ஈடுபவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை. இது தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதுல 70 பேர் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இணைய வழி குற்றத்தடுப்பு பிரிவு எண் 1930 மூலியமா இந்த ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் பேர் என்னன்னு பாத்துக்குங்க, ஆபரேஷன் திரை நீக்கு. ஆபரேஷன் திரை நீக்கு. இது ஆபரேஷன் திரை நீக்குனா என்னன்னு பாத்துருக்குங்க. இது வந்து சைபர் கிரைம். ஓகே, அப்புறம் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா 2025. ஓகே, இது என்ன அப்படின்னா சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா ஜனவரி 13 அப்படின்னா தமிழ்ல இந்த இதெல்லாம் நடக்கும் இல்லையா, தற்போது 4 பதிப்பு நடைபெற்றிருக்கு. என்ன அப்படின்னா 13 ஜனவரி 2025 தொடங்கியிருக்கு. கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இதில் நடைபெறும். ஓகேங்களா, இந்த பறை நிகழ்ச்சி, ஒயிலாட்டம், தப்பாட்டம், காவடி ஆட்டம், வில்லுப்பாட்டு, இதை மாதிரி இதெல்லாம் எப்படி வந்து இந்த மார்கழி மாசத்துல கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு திருவிழா மாதிரி வைக்கிறாங்களோ அந்த சாந்தி நிகேதன், அதே மாதிரி இதையும் வந்து இந்த நிகழ்ச்சியை வைக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த நிகழ்ச்சிகளை சென்னை மாநகரின் 18 இடங்கள்ல கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுது. கிராமிய கலைஞர்களுக்கு தினசரி ஊதியம் 5000 வழங்கப்பட்டது. புதுமை பெண் திட்டம், இந்த திட்டத்து பேர் என்ன, சென்னை சங்கமம், இதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம், இது என்ன புதுமை பெண் திட்டம் அப்படின்னா 5/9/2022 இந்த புதுமை பெண் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளிகள் 2ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி. ஓகேங்களா, புதுமை பெண் திட்டம், புதுமை புதல்வன் திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்துக்கு பேரு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் உதவித்தொகை வழங்குறது. மாதம் 1000 ரூபாய். கல்லூரி மாணவிகள் சேர்க்கை 34% இதன் மூலம் அதிகரித்திருக்கு. ஓகேங்களா, வருகை பதிவேடு இதன் மூலம் அதிகரித்திருக்கு. அப்புறம் தொல்குடி புத்தாய்வு திட்டம். இந்த தொல்குடி புத்தாய்வு திட்டத்துல தொல்குடி புத்தாய்வு திட்டம் 2024-25 தமிழக நிதிநிலை அறிக்கையில அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு பழங்குடியின மக்களை பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்ளுதல், இந்தியாவில் இது முதல் முறை. தொல்குடி புத்தாய்வு திட்டம் இந்தியாவில் முதல் முறைங்கிறப்ப இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியும். சோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. 70 மாணவர்களை தேர்வு, நிதி ஒதுக்கீடு ஆண்டுக்கு ரூபாய் 250 கோடி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. மாநில மாணவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் கொடுத்து, முனைவர் மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் கொடுத்து இந்த தொல்குடி ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படுது. ஓகேங்களா, தொல்குடி புத்தாய்வு திட்டம். அப்புறம் வாழ்ந்து கட்டுவோம் திட்டம். இது என்ன வாழ்ந்து கட்டுவோம் திட்டம்னா ஒரே பெண்களா இருக்காங்க. கம்யூனிட்டி ஃபார்ம் ஸ்கூல், சமுதாய பண்ணை பள்ளி. ஓகேங்களா, வாழ்ந்து கட்டுவோம் திட்டம் 2017. இது உலக வங்கியின் நிதி உதவியோட செயல்படுத்தப்பட்டு வருது. வேறு பெயர் என்ன அப்படின்னா தமிழக ஊரக புத்தாக்க திட்டம். இது நோக்கம் வந்து கிராமப்புற மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்புக்காக இது பண்றது. தமிழ்நாடு அரசு மற்றும் உலக வங்கி பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னா 30% 70%. இந்த தற்போது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 3வது கட்டமா இப்போ நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, வேர்ல்டு பேங்கோட சம்பந்தப்பட்டது. 1000 கோடி மதிப்பீட்டுல இது செயல்படுத்தப்பட்டு வருது. அப்புறம் 100 மரகத பூஞ்சோலைகள்,
இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது என்ன 100 மரகத பூஞ்சோலைகள் கிராம பசுமை காடுகள் இந்த 2022 தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. முதல் கட்டமாக 83 இடங்கள்ல இந்த அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது 5 மாவட்டங்கள்ல 4.25 கோடி மதிப்பில் கூடுதலாக 17 மரகத பூஞ்சோலைகள் அமைக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. ஆகஸ்ட் 2024 29 மாவட்டங்கள்ல 75 மரகத பூஞ்சோலைகள் திறக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் காசு நோய் இல்லாத தமிழ்நாடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காசு நோயே இல்லை, டிபியே இல்லை அப்படின்றாங்க. எங்க ஊர்ல தான் நேத்தி டிபியோல ஒருத்தர் இறந்தாரு. ஓகேவா. ஓகே, பரவாயில்ல. தமிழ்நாட்டுல வீடுகளுக்கே சென்று காசு நோய் கண்டறியும் திட்டம் 7 டிசம்பர் 2024 மார்ச் 2025. ஓகேங்களா. இது 7 12 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா. 17/12/2024 டு 24 மார்ச் 2025. 25 24 17 12 இது 24 3. ஓகேவா. இந்த டிபி இல்ல காசு நோய் இல்லாத 77,85,577 பேர் பரிசோதனையில 21,788 பேர் புதிய காசு நோயாளிகள் இருக்கிறதா கண்டறிஞ்சிருக்காங்க. 2023 இந்தியாவில் காசு நோயாளிகள் 1 லட்சம் மக்கள் தொகையில 179 பேருக்கு தான் இருக்கு. ஓகேவா. 2023 தமிழ்நாட்டுல காசு நோயாளிகள் 1 லட்சம் மக்கள் தொகையில 125 பேருக்கு தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு இந்த இதுல வந்து காசு நோய் திட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை இப்பதான் பாலிசி பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி தமிழ்நாடு விண்வெளி கொள்கை 2025 என்ன அப்படின்னா 3 இலக்குகள். விண்வெளி துறையில தகுதியான மற்றும் திறமையானவர்களை உருவாக்க வேண்டும். விண்வெளி துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 கோடியில் முதலீடு இருக்க முடிவு. ஏன்னா IITians எல்லாம் என்ன பண்றாங்க, இஸ்ரோல ஜாயின் பண்ண மாட்டாங்களா. ஏன்னா சேலரி ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரோ சேர்ந்தவர் தலைவர்களே சொல்றாங்க. ஏன்னா வந்து சேலரி அந்த அளவுக்கு இல்ல. IITiansல படிச்சவங்க, IIT IAS எல்லாம் படிச்சவங்க, ரிசர்ச்ல படிச்சவங்க என்ன பண்றாங்க, ஃபாரினுக்கு லேக்ஸ்ல சம்பாதிக்க போயிடுறாங்க. இங்க 1000 சம்பளம் தரணும்னா யாரும் வந்து டெவலப்மெண்ட்ல, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல, இஸ்ரோல, DRDOல, டிஃபென்ஸ்ல எதுலையுமே சேர்ந்துக்க மாட்டாங்க. எல்லாரும் ஃபாரின் கிளம்பி போயிடுறாங்க. IITiansக்குலாம் சேலரி பத்தலையா. ஆனா இங்க இருந்து IITல படிக்கிறாங்க. பாத்துக்குங்க. இதன் மூலம் குறைந்தபட்சம் ஃபர்ஸ்ட் என்னோட கருத்து என்னன்னா, இந்த எக்ஸாம்லாம் வச்சு சேர்றீங்கல்ல, IIT யாருமே வந்து ஃபாரின் போகக்கூடாது, அவங்களுக்கு பாஸ்போர்ட் தரக்கூடாது. அவங்களோட படிப்பு, அவங்களோட நாலேஜ் எல்லாமே இந்தியாவுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு இதை வாங்கி ஒரு பேப்பர்ல சைன் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் படிச்சுட்டு அங்க நாட்டுல போய் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல பெருசா கொடிக்கட்டி பறக்குறாங்க. அது அந்த அளவுக்கு சம்பளமும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. நம்ம இதுல வந்து இந்த ஒரு ரூல் போடணும். இது பிரீச் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். இருந்தாலும் நம்ம நாட்டு நல்லதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணி தானே ஆகணும். எப்படி எக்ஸாம்ல இது பாஸ் பண்ணணும்னா பார்த்து எழுதாம இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி IITians படிக்கிறவங்க இப்போ இன்னும் எத்தனை ஐஐடி இருக்கோ அந்த IITல படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வெளியில போகக்கூடாது. ஓகேவா. ஏன்னா அப்ப அதுக்கப்புறம் IIT இருக்கிறதே அவங்களுக்கு சேலரி அதிகமாக கொடுக்கலாம் IAS லெவலுக்கு. ஓகேங்களா. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் நாடு வந்து டெவலப்மெண்ட் நோக்கி போகும். growth வேணும், டெவலப்மெண்ட் வேணும். ஆஸ் பர் த எக்கனாமிக்ஸ் படி நிறைய கண்டுபிடிப்புகள் நம்ம இந்தியாலேயே இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். பட் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. தேசப்பற்று இல்லையான்னு என்னன்னு தெரியல. பணத்தின் பின்னாடி போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே அங்க கிளாஸ்க்குள்ள போயிடும். மூலம் குறைந்தபட்சம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு. விண்வெளி சார்ந்த தயாரிப்புகளுக்கு காப்புரிமை வாங்க 50% சலுகைகள் அரசு வழங்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் முதல்வன் திட்டம் 1 மார்ச் 2022 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நான் முதல்வன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் பார்த்துக்குங்க. இந்த திட்டத்தின் கீழே என்னது, UPSC படிக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. IAS IPS IRS IFS இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 29 இருக்கு. அதுல அதான் UPSCன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொடுக்குறாங்க. ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு 10 மாதங்களுக்கு மாதம் 7,500 ரூபாவும் 1000 மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதுதான் நான் முதல்வன் திட்டம். மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு 25,000. ஓகேங்களா. முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு 50,000 வழங்கப்படுறதா இந்த நான் முதல்வன் திட்டம் சொல்லப்பட்டிருக்கு. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னா 2024-25 தமிழக பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கு. ஒரு வீடு 3.5 லட்சம் மதிப்பு. ஓகேங்களா. 3.5 லட்சத்துல எப்படி வீடு கட்ட முடியும், எனக்கு ஒன்றும் புரியலையே. இலக்கு குடிசை இல்லா தமிழகம் தமிழ்நாடு
2030 பண்ணோம். 2030 ஆண்டுக்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு. இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 2025-24க்குள்ள நிதியாண்டுல 1 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு. ஓகேவா? இதனால இந்த சின்ன புலதனமா சொல்லி தரேன்னா எக்ஸாம்ஸ் நிறைய ஸ்கீம்ஸை பத்தி கேட்கறாங்க. ஓகேவா? பண்டைய பழங்குடியினருக்கு வீடு கட்டும் திட்டம், பண்டைய பழங்குடியினர் ட்ரைபல் ஹவுசிங் ஸ்கீம்ஸ், மத்திய அரசு இதற்காக ரூபாய் 2 லட்சம் வழங்குகிறது. ஓகேங்களா? மத்திய அரசு 2 லட்சம் வழங்குகிறது. இது போதுமானதாக இல்லை. ஓகேங்களா? எனவே தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க? கூடுதல் நிதி வழங்குறதா, சமவெளி பகுதிகளில் ஒரு வீடு ரூபாய் 5.7 லட்சம், மலைப்பாங்கான இடங்கள்ல 5.73 லட்சம் தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழக கோயில்கள் திருப்பணி. ஓகேங்களா? திருப்பணின்னா என்ன? அது ரெனோவேஷன் பண்றாங்க. இது தலா ரூபாய் 2.5 லட்சம் கொடுக்குறாங்க. திருப்பணிகளுக்காக 2500 கோயில்கள் நடத்த உத்தரவு பண்ணியிருக்காங்க. 1209 கிராமப்புற திருக்கோயில்களுக்கு இது சேங்ஷன் ஆயிருக்கு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளிலையும் இது சேங்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா? எவ்வளவுனா ஒரு கோயிலுக்கு 2.5 லட்சம் தர்றதா தலா ரூபாய் தமிழக கோயில்களுக்கு. அப்புறம் தமிழக இருந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு இதை அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மகிழ் முற்றம் மாணவர் அமைப்பு. இது என்னடா மகிழ் முற்றம் மாணவர் அமைப்புனா, இந்த திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்படும். நோக்கம் அரசு பள்ளிகள் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்த்தல், லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்க்கறதா இந்த திட்டம். மகிழ் முற்றம் மாணவர் அமைப்பு, மகிழ் முற்றம் மாணவர் அமைப்பு நல்லா நோட் பண்ணிக்கங்க. செய்முறை என்ன அப்படின்னா, 5 குழு, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, மாணவ தலைவர் மற்றும் மாணவ அமைச்சர்கள் தேர்வு செய்வாங்க. இந்த மாதிரி சட்டப்பேரவை மற்றும் மாதிரி நாடாளுமன்றம் நடத்துற மாதிரி இந்த இது நடத்தும். அப்புறம் தமிழக பள்ளி கல்வித்துறை இது என்ன அறிவிப்புகள் இருக்குன்னா, திறன் முனைப்பு இயக்கம். ஓகேங்களா? இந்த திறன் முனைப்பு இயக்கத்துல அரசு பள்ளியில படிக்கிற 6வது இருந்து 8வது படிக்கிற மாணவர்களுக்கு என்னது, தமிழ், ஆங்கிலம், கணிதம் திறன் மேம்படுத்துற பயிற்சி தான் இந்த திறன். தமிழக பள்ளி கல்வித்துறை இதை அறிவிச்சிருக்கு, திறன் இதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த மாநில அளவில் கலை திருவிழா போட்டிகள்ல வெற்றி பெற்றவர்களுக்கும் முகாம் அமைச்சு இதை அறிவிச்சிருக்கு. அப்புறம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். என்ன இது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னா, முதல்வரோட, அதாவது ஆர்மில எல்லாம் வேலை பார்த்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். அப்படின்னா முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்கும் ரூபாய் 1 கோடி வரை அவங்களுக்கு வங்கி மூலம் லோன் தர்றாங்க. அதாவது எக்ஸ் மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு. ஓகேவா? இந்த தொழில் தொடங்க கடன் எவ்வளவுன்னா 30%, 1 கோடி ரூபாய்க்கு 30% மூலதன மானியம், கேபிட்டல். ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு 30 லட்சம் காலி. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 70 லட்சத்துக்கு வட்டி, 1% வட்டி போட்டாலும் மாசம் எவ்வளவு கட்டணும் அவங்க? 70 லட்சத்துக்கு 1% இது கட்டினா 7000, அதுல 3% வட்டி மானியம். புரிஞ்சு போச்சா? ஆக மொத்தம் எவ்வளவு உங்களுக்கு இது கிடைக்குது. இதுதான் முதல்வர் காக்கும் கரங்கள் திட்டம். திறன் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்கப்படும், ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட். அப்புறம் ராணுவ பணியின் போது உயிரிழந்த படையவர்களுக்கு குடும்பத்தினருக்கும், அதாவது அப்பா இறந்தவங்க அந்த பசங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க ஒய்ஃபும் அந்த ஸ்கீம்ஸ்ல உண்டு. நீலகிரி மாவட்ட திட்டங்கள் அறிவிப்பு. என்னென்னா நீலகிரி மாவட்டத்துல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, புதிய கலைஞர் நகர் திட்டம். ஓகேங்களா? புதிய கலைஞர் நகர் திட்டம் நீலகிரி மாவட்டத்துல கூடலூர்ல 26 கோடி 6 லட்சம் செலவுல 300 வீடுகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீலகிரியில சுற்றுப்பயணம் பண்ணப்ப சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக அமைக்கப்படும். இதெல்லாமே வந்து தமிழரசுல மார்ச் மாசத்துல சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணி பாருங்க, அந்த வீடியோ போய் பாருங்க. பழங்குடியின அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம். இது என்ன அப்படின்னா, பழங்குடி மக்கள் வாழ்க்கை முறையை காட்சிப்படுத்தவும் அது பற்றிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் அமைக்கப்படுற திட்டம் தான். இதுக்கு மதிப்பு எவ்வளவுனா ரூபாய் 10 கோடி. பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம். ஓகேவா? ட்ரைபிள்ஸ் அருங்காட்சியகம், ட்ரைபிள் மியூசியம் அண்ட் ரிசர்ச் சென்டர், ட்ரைபிள் மியூசியம் அண்ட் ரிசர்ச் சென்டர். இதுக்கு 10 கோடி ரூபா. ஓகேவா? அப்புறம் ஆதி வனம் மேம்பாட்டு திட்டம். ஆதி வனம்னா ஆதி காடுகள் தான் அர்த்தம். மேம்பாட்டு திட்டம் காடுகளை மேம்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, கோவை உள்ளிட்ட நகர வனங்கள் சிதைவுக்கு உள்ளாவதை மீட்டெடுக்க இந்த திட்டம் 2 கோடி மதிப்பீட்டுல செயல்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்துல யானைகள் நடமாட்டத்தை கண்காணிக்க சிறப்பு அதிவிரைவு படை ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
குள்ளநரி பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த இதிலே தான் ஆதிவன இதுல சொல்றாங்க. நீர்நாய் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு திட்டம், அதுவும் இதுல தான் வருது. தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ரூபாய் 20-25 லட்சம் செலவுல மேற்கொள்ளப்படுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிமிர்ந்து நீள் திட்டம், இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திட்டமே வந்து ஒரு மாதிரியா பாசிட்டிவிட்டியா இருக்கா. நிமிர்ந்து நீள் திட்டம், இந்த நிமிர்ந்து நீள் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மாணவர்களின் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு சிந்தனையை ஊக்குவிக்கிறது. இப்ப எல்லாரும் படிச்சு விட்டு நான் ஐஏஎஸ் ஆவேன், நான் வந்து டாக்டர் ஆவேன், யாரும் வந்து வக்கீல் ஆவேன் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, குமாஸ்தா ஆவன் யாரும் சொல்றது இல்ல, நர்ஸ் ஆகுன்னு யாரும் சொல்றது இல்ல. அந்த மற்ற வேலையெல்லாம் யார் பாக்குறது? எல்லாருமே டாக்டர் ஆகுறது, எல்லாருமே ஐஏஎஸ் கலெக்டர் ஆகுறது, எல்லாருமே போலீஸ் ஆகுறதுனா, கான்ஸ்டபிளா யார் ஆகுறது, எஸ்ஐ யார் ஆகுறது, அப்புறம் அந்த அவங்களுக்குலாம் ஓட்டுற வேன் டிரைவரா யார் ஆகுறது, இவங்களாலையும் நிறைய பொருளாதாரம் மேம்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ என்னத்தை எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு தொழில் முனைவோரை ஆக்கணும், வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எல்லாருமே வந்து என்னது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக ஒரு வேலையில இருந்துகிட்டு அரசாங்க உத்தியோகம் தான் வேணும். ஏன்னா நம்மளோட சமூக கட்டமைப்பு அப்படிதான். இந்த அரசாங்க வேலையில இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பேன், அரசாங்க வேலையில இருந்தால் தான் நான் ஒன்று மதிப்பேன், வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்பாங்க. பிஸ்னஸ் மேனை யாரும் வந்து மதிக்கிறதே கிடையாது. பிஸ்னஸ் மேனுக்கா எந்த ஒரு சலுகையுமே கொடுக்கறது இல்லை. பட் கவர்மெண்ட் அவங்களுக்கு முத்ரா ஸ்கீம் மூலயமா நிறைய ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து காக்கும் கரங்கள் திட்டம் மூலயமா நிறைய ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தெரியுங்களா? கவர்மெண்ட் ஏன் வந்து பிஸ்னஸ் மேனை ரொம்ப உருவாக்குதுன்னா, ஒரு பிஸ்னஸ் மேன்ங்கிறவன் ஒருத்தன் வளர்ந்தான்னா அவனுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 100 பேரு வேலை செய்வான். ஒரு 100 பேர் வேலை செஞ்சானா அந்த 100 பேருக்கு முன்னாடி ஒரு 5 ஃபேமிலிஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ எவ்வளவு பேர் பிஸ்னஸ் மேனோட பொறுப்பு நம்ம நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இது வந்து பாருங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகுது, மணி ஃப்ளோ உருவாகுது, அப்புறம் டெவலப்மெண்ட் உருவாகுது, குரோத் உருவாகுது, படிப்பு வளருது. ஒரு அதான் பிஸ்னஸ் மிகப்பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். அது மூலயமா எக்ஸ்போர்ட் நடக்குது, இம்போர்ட் நடக்குது, நாட்டுக்கு அந்நிய செலாவணி வருது. ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்ததான் இந்த பிஸ்னஸ். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த இது மாணவர்களுடைய புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு சிந்தனையை ஊக்குவிக்கிறது. ஓகேவா? ஆனா தொழில், ஆனா இப்ப எல்லாம் எந்த ஸ்கூல்ல வேணாலும் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, நான் கலெக்டர் ஆவேன், நான் டாக்டர் ஆவேன், நான் போலீஸ் ஆவேன், மற்றதெல்லாம் யார் ஆகுறது? சரி, ஓகே, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு அதெல்லாம் இந்த கலைனுங்கிறது தான் இந்த திட்டத்தோட இது. 2000 கல்வி நிறுவனங்கள் பயிலும் 6 லட்சம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி வழங்குறதா இதோட திட்டம். ஓகேங்களா? தமிழக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் இதை அறிவிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப வந்து கொத்தனார் வேலை செய்யறது ரொம்ப இது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தச்சர், இன்னும் கொஞ்சம் காலம்லாம் போனா தச்சர் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆசாரி, அதுக்கப்புறம் மண்பாண்டை செய்யற ஆசாரி, இவங்கெல்லாம் இல்லாம போயிடுவாங்க போல இருக்கு. ஏகப்பட்ட தொழில் வந்து விளிம்பு நிலையில வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அவங்க எல்லாம் சில இந்த பட்டறைன்னு சொல்லுவாங்க, அருவாள்லாம் தயாரிக்கிற பட்டறை, அதெல்லாம் கூட அழிஞ்சுக்கிட்டு வருது. இதெல்லாம் வந்து என்னன்னா, படித்த மக்களால செய்யக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, கீழ்நில தொழிலா பாக்குறாங்க. ஸோ விவசாயம் பண்றவங்களே வந்து விவசாயம் தான் பண்றாரா அப்படின்னு இழுக்கிறாங்க. பட் விவசாயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியல. ஏன்னா ஒரு மூட்டை இப்போதைக்கு 1000 ரூபா வந்துருச்சு. ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா எவ்வளவு வரும்? ஒரு மாக்கு, ஒரு மானா 100 குழின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு 10 மூட்டை வருதுன்னா 10,000. 3 மாசத்துல அவரு ஒரு 5 மா வச்சிருக்காருன்னா அவரு 50,000 சம்பாதிக்கிறார். ஓகேங்களா? அவரோட மாச சம்பளம் எவ்வளவு அப்படின்னா கிட்டத்தட்ட அதுலயே பாத்துக்கங்க, 10,000 அவருக்கு மாச சம்பளம். அவர் கிட்டத்தட்ட ஒரு வேலி கிட்டத்தட்ட வச்சிருந்தாருன்னா அவர் மாச சம்பளம் 1 லட்சம் வாங்குற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா, கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கரெக்டா வருங்கிற கதை தான். ஓகேங்களா? விவசாயிகளுக்கும் வெளியில வேலை செய்யற ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் என்ன அதுல அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட் தெரியல விவசாயிகளுக்கு, அதுதான் பிரச்சனை. ஸோ அதையும் கற்றுக் கொடுத்துருவோம். தமிழக ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை இவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, உறுதுணை கடன் உதவி திட்டம். இந்த உறுதுணை கடன் உதவி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம்னா, ஆதி திராவிடர் பழங்குடியினரின் பொருளாதார மேம்பாட்டை உறுதி செய்ய செயல்படுத்தப்படும் திட்டம் தான் இந்த உறுதுணை கடன் உதவி திட்டம். உறுதுணையா இருக்கிறது, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த கடன். மாவட்ட கூட்டுறவு வங்கி மூலம் இந்த நடைமுறைக்கு வருது. 25 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சமத்துவ மயான திட்டம். இது என்ன சமத்துவம்? என்ன? இறப்பிலும் சமத்துவத்தை உறுதி செய்தல். ஓகேங்களா? எந்த ஒரு ஊர் போனாலும் 2 சமக்கிடங்கு, அது பேர் என்ன, கிரெமிட்டோரியம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி, பிரிவினருக்கு தகுந்த மாதிரி உயர்ந்த ஜாதி, நடுத்தர ஜாதி, கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு அதுக்குன்னு சொல்லிட்டு சமக்கிடங்கு தனித்தனியா பிரிச்சு வச்சுறாங்க. சிட்டில அதெல்லாம் கிடையாது.
போறோமா, தூக்கி வச்சோமா, கொளுத்து பட்டனை தட்டினோமா, எரிஞ்சோமா, அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு டம்ளர்ல என்னது ஆஷா வெளில வந்தோமான்னு தான் இருக்கு. பட் இன்னும் கிராமங்கள்ல ஊரக இதெல்லாம் இன்னும் 2 இதை வச்சிருக்காங்க. அதனால வெட்டுக்குத்து நடக்குது, சண்டை நடக்குது. ஸோ அதெல்லாம் களையிற விதம் தான் இந்த திட்டம். இறப்பிலும் சமத்துவத்தை உறுதி செய்தல், விரிவான தூய்மை பணியாளர் நல்வாழ்வு திட்டம். இது என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர் பணியின் போது எதிர்கொள்ளும் சுகாதார இடர்களை குறைக்கும் வகையில செயல்படுத்தப்படுறது. அவங்களுக்கு கையில கிளவுஸ் தர்றது, மூஞ்சில மாஸ்க் போட்டு வைக்கிறது, அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, டெய்லி அவங்களை கண்காணிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் தொற்று நோயெல்லாம் வராமல் இருக்கிறது அவங்களை பாதுகாக்கிற திட்டம் தான். தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டம், விளையாட்டு வீரர்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறது. ஓகேங்களா? ஏன்னா இப்போதைக்கு தெரியும், செஸ்ல நம்ம வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டோம். தமிழ்நாடை சேர்ந்தவங்க டாப் வேர்ல்டு சாம்பியன்ல எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர்ல குகேஷா இருக்கட்டும், பிரக்யானந்தாவா இருக்கட்டும், இன்னொரு பையன் அவர் பேர் தெரியல, மொத்தம் 10 இடத்துல 3 பேரு இந்தியர்களை சேர்ந்த தமிழர்கள். எவ்வளவு பெருமை இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ செஸ்ல, அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடுல இந்தியா தான் டாப். ஓகேவா? ஆனா காமன்வெல்த் கேமா இருக்கட்டும், ஒலிம்பிக் கேமா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம மேம்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த தமிழக விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு திட்டம். ஒரு விளையாட்டு வீரரா இருந்தா அவருக்கு ரிட்டையர்மெண்ட் வயசு 34ங்க. ஆனா ஒரு விளையாட்டு வீரரா இருந்தா அவர் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு 19 வயசு 17 வயசுல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். யார் எடுத்திருப்பாங்க? ரயில்வே எடுத்துரும், போலீஸ் எடுத்துரும், ஏதோ ஒரு நவரத்ன கம்பெனிஸ், அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆர்பிஐ, செபி, அது மாதிரி இஸ்ரோ, டிஆர்டிஓ, ஆர்மி, நேவி, டிஃபென்ஸு, ஏர்ஃபோர்ஸு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நாங்க இவரை வேலைக்கு எடுத்துறோம். அது வேலைக்கு எடுத்துக்கிட்டு அவங்க அந்த பேர்ல இவங்கள என்ன பண்ணுவாங்க? போட்டிக்கு ஆள் அனுப்புவாங்க. 34 வயசு ரிட்டையர் ஆன பிறகு அவங்க அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இவங்களுக்கு சப் கலெக்டர் வேலை கிடைச்சது பிவி சிந்துக்கு. அதுக்கப்புறம் ஹேமா சின்ஹான்னு சொல்லுவாங்க அஸ்ஸாம்ல, அவங்களுக்கு டிஎஸ்பி போஸ்ட் கிடைச்சது. ஏன் நம்ம கிரிக்கெட்டை சேர்ந்தவங்களே நிறைய பேருக்கு லெப்டினன்ட் வேலை கிடைச்சிருக்கு. நம்ம தோனிக்கு கர்னல் இது ஆர்மியில கிடைச்சிருக்கு. இவருக்கு ஏர்ஃபோர்ஸ்ல டெண்டுல்கர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நிறைய பேர் ஆர்பிஐல வேலை பார்க்குறாங்க. ஸோ ஏகப்பட்ட இது இருக்கு. ஓகேங்களா? விளையாட்டு இதுல போனா. ஆனா நம்ம தமிழகத்துல இல்ல, படி படி படி, மார்க் மார்க் மார்க்கு, எந்த மார்க்கு? 10th மார்க்கெடு, 12th மார்க்கெடு, பப்ளிக்ல மார்க்கெடு. படிச்சாதான் நல்ல வாழ்க்கை கிடைக்குங்குவாங்க. ஏன் விளையாடியும் கூட இவங்கெல்லாம் செட்டில் ஆகுங்க இல்லையா? ஸோ சமமா பாருங்க. ஓகேங்களா? யாருக்கிட்ட எந்த திறமை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதான் 25,000 விளையாட்டு வீரர்களுக்கு இந்த திட்டம் இன்சூரன்ஸ். மாநில தேசிய விளையாட்டு போட்டிகள் பங்கேற்கும் வீரர்களுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. சென்னையில விளையாட்டு விடுதி உருவாக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா தமிழ்நாட்டின் அனைத்து வட்டாரம் மற்றும் மாவட்டத்திலும் நடத்தப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு டர்ட்டில் கார்டியன்ஸ், இது என்ன அப்படின்னா, அது ஆமைகள். ஓகேங்களா? இதை காவந்து பண்றது. கடல் ஆமைகளின் பாதுகாப்புக்காக செயலி வெளியீடு. செயலியின் பெயர் கடல் ஆமைகள் பாதுகாவலரின் பயன்பாடு. ஓகேங்களா? இதுதான் கடல் ஆமைகள் பற்றிய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாருங்க, போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு கைபேசி செயலி. போதைப் பொருளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் கஞ்சா புழங்குது, எங்க பார்த்தாலும் குடிச்சிட்டு கீழே விழுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல 100 ஆக்சிடென்ட் கேஸ் வருதுன்னா அதுல 99 ஆக்சிடென்ட் குடியினால அவங்க உழுவுறாங்க. அவங்க இன்னொருத்தவங்க மேல விட்டு அவங்களையும் சாகடிக்கிறாங்க. ஸோ இதுல போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. அந்த கைபேசி செயலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை தலைமைச் செயலகத்துல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டிருக்கிறார். முருகானந்தம், இதை ஞாபகம் வச்சுங்க. இந்த செயலி வழியாக புகார்களை தெரிவிக்கலாம். தெரிவிக்கப்படும் பெயர்கள் மற்றும் தரவுகள் ரகசியமாக காக்கப்படும் சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு இயக்கத்திற்கான லட்சணை அறிமுகம். ஓகேங்களா? எதனால அப்படின்னா, இப்போ கள்ளச்சாரம் விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்கன்னா அவங்கள போட்டு கொடுத்தா என்ன பண்றாரு? அவங்க நிபந்தனை ஜாமீன்ல பணத்தை கட்டி வெளில அருவா கத்தியை கொண்டு குடும்பத்தை அடிச்சு வெட்டி கொண்டு போடுறாங்க. ஸோ அதனாலதான் போட்டு கொடுக்குறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த செயலியை அறிமுகப்படுத்துறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வருகிற Group 4 Group 2 எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மினிமம் 5 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் வரும். ஓகேங்களா? Group 1 எக்ஸாம் நான் அட்டன் பண்றதை வச்சு சொல்றேன். கிட்டத்தட்ட அவ்வளோ ஸ்கீம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனாலதான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு தரவுகளோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.